ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி. குரு வந்து வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய கிரகம். ஒரு வருடம் முழுதும் ஒரு ராசியில தான் சஞ்சரிப்பாரு. அதாவது குரு வந்து எல்லாருக்கும் தேவையான, அதாவது தேவையான என்ன, குருவோட காரகத்துவம். குரு தான் வந்து காசை கொடுக்கக்கூடிய கிரகம், தனக்காரகன்னு சொல்லுவோம். அதே மாதிரி புத்திரக்காரகன், குழந்தைய கொடுக்கக்கூடியது. அதாவது என்னென்ன அதாவது செல்வங்கள், அனைத்து செல்வங்களையும் குரு கிட்ட, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு கிட்ட இருக்கிற வர கதிர்வீச்சு நம்ம லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் பட்டம்னா பாக்கியம். குரு பார்க்கக்கூடிய இடங்கள், அது எல்லாமே வந்து வளர. குரு எந்த இடத்த பார்க்க, 2ஆம் இடத்தை பார்த்தாருன்னா தனம் நல்ல அளவுக்கு வரும், பொருள் நல்ல அளவுக்கு ஈட்டுவாங்க அவங்க. அதே மாதிரி 1, 5, 9 திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் உட்கார போது உங்க லக்னத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்களை குறிக்கக்கூடியது. அந்த 5ல் இருந்தாருன்னா உங்க லக்னத்தை பார்ப்பாரு. லக்னத்தை பார்த்தாருன்னா, லக்னம்னா நீங்க, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, அது எல்லாம் குரு பார்த்தாருன்னா அதெல்லாம் ஒரு படி உயரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கிடைக்கும். இப்போ குரு வந்து உச்சமடைய போறார். அதுதான் இந்த சிறப்பு. குரு பயிற்சியோட சிறப்பே அதான். கடகராசியில குரு வந்து உச்சமடைவார். ஒரு வருடத்துக்கு உச்சமான குரு வந்து 5, அதாவது அவருக்கு பார்வை, சிறப்பு பார்வைகள் வந்து 3 பார்வைகள், 5, 7, 9. இந்த 3 பார்வைகள் வந்து குருவோட பார்வைகள், சிறப்பு பார்வைகள்னு சொல்லுவோம். அந்த 5ஆம் பார்வையா விருச்சக வீட்டை பார்ப்பாரு, அதாவது விருச்சக ராசியை பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்ப்பாரு. 9ஆம் பார்வையா தன்னோட வீட்டை, தன்னோட ராசியை, மீன ராசிய குரு பார்ப்பாரு. இதுதான் வந்து தனி சிறப்பு. அந்த சனியை பார்ப்பாரு. மீனத்துல இப்ப சனி பகவான் இருக்கிறாரு. அந்த சனி பகவானை பார்க்கும்போது அந்த சனி வந்து ஏற்கனவே குரு வீட்டில் இருக்கிறதுனால அந்த அளவு பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. மேற்கொண்டு அந்த குருவோட பார்வையை, உச்ச குருவோட பார்வையை வாங்கும்போது இன்னும் அந்த சனி பகவான் வந்து தன்னோட கெட்ட சக்தி, அதாவது ஒளிக்கதிர், சனி கிட்ட இருந்து வரக்கூடியது மனிதனுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் அந்த ஒளிக்கதிரின் மூலியமா வருது. என்ன சனியோடதுன்னா மெதுவா, ஸ்லோவா, அதாவது சோம்பேறித்தனமா அந்த கதிர்வீச்சு, சனியோட கதிர்வீச்சு நமக்கு படும்போது சோர்வாக வந்து நம்ம உணர்வோம், சுறுசுறுப்பாக வந்து செயல்பட முடியாது. இன்னொன்று, சனியோட குணம் வந்து அதாவது தாமதம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து குள்ளநரித்தனம்னு சொல்லுவோம், வஞ்சக குணம், தாழ்வு மனப்பான்மை. இதெல்லாம் வந்து சனியோட காரகத்துவம். இதெல்லாம் தான் வந்து சனி வந்து கொடுப்பாரு. அந்த காரகத்துவத்தெல்லாம் குறைச்சிப்பாரு சனி. இந்த குரு பார்வையினால, உச்ச குரு பார்வை இருக்கிறதுனால சனி வந்து தன்னோட ஆக்ரோஷத்தை குறைச்சிக்குப்பாரு. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சியில நடக்கும். இப்ப இதனால என்னென்ன மற்ற ராசிக்காரங்கள்லாம், மற்ற 12 ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க, துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். சிம்ம ராசி வந்து இப்ப வந்து அஷ்டமத்து சனியினால கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குதான். ஆனா அந்த பாதிப்புகளை குறைக்கக்கூடிய அமைப்புகள்ல
அந்த சனியை வந்து குரு பார்க்குறாரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. உச்சமாகறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு நம்ம இப்ப பார்ப்போம். உங்க ராசிக்கு 12ல இருக்கிறதுனால அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். 12ஆம் இடம் வந்து வெளிநாட்டை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஏற்றுமதி இறக்குமதியை குறிக்கக்கூடிய அமைப்பு. அந்த தொழில்கள்லாம் வந்து நல்லா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் இப்ப இருக்கும். அதே மாதிரி விரயத்தையும் கொடுப்பாரு தான் குரு. ஏன்னா 12ஆம் இடத்து சுப விரயமா இருக்கும். ஆனா அது விரயங்கள் இருக்கும். அது சுப விரயங்களா இருக்கும். என்ன சுப விரயம் அப்படின்னா, உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பீங்க. இப்ப வீடு வாகனம், ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்ல ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு கடன் கிடைக்கும். முதல்ல ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் கிடைக்கும். சுப கடன்கள். 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம்னு சொல்லுவோம். 6ஆம் இடம் வந்து கடன்னு சொல்லுவோம். கடன்களை கொடுப்பாரு. அது சுப கடனா இருக்கும். ஒரு வீடு கட்டுறதுக்கு, இல்ல ஒரு வாகனம் வாங்குறதுக்கு, அதாவது உங்களுக்கு தேவைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளா நீங்க தான் பயன்படுத்திக்கணும். ஆனா கொடுப்பாரு. சுப கடன்களா இருக்கும். இப்ப 50 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கையில காசு இல்லாட்டினாலும் கடன் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அது கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அந்த கடன்கள்லாம் இப்ப கிடைக்கும் கண்டிப்பா. அந்த சுப கடன்கள் வந்து இப்ப அமையக்கூடிய தருணங்களா வந்து இப்ப உச்ச குருவா இருக்கிறவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி 5ஆம் பார்வையா உங்க 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால 4ஆம் இடம் வந்து தாய் வீடு வாகனம் கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்ப இருக்கும். தாய் மூலியமா அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வீடு வாகனம் யோகம் உண்டாகும். 4ஆம் இடம் தான் அது. வீடு வாகனம் யோகம் உண்டாகும். கல்விகள் நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்து கொடுத்த தொந்தரவுகள்லாம் குரு பார்வையினால உச்ச குரு பார்க்கறதுனால அந்த தொல்லைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இப்ப 8ஆம் இடம் வந்து தடை தாமதம்னு சொல்லுவோம். தடை தாமதம்னா எல்லாத்துலயும் தடை. இப்ப வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா வீடு கட்டுறதுல தடை, ஆளே அமையல, இல்ல காசு நம்ம கேட்ட இடத்துல கிடைக்கல, இல்ல திருமணம். இப்ப அஷ்டமத்து சனியிலெல்லாம் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா அந்த அளவுக்கு சரியா வராது. ஜென்ம சனியில கூட பண்ணிடலாம். அஷ்டமத்து சனியில பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதுக்கும் விதிவிலக்கு இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் இந்த ஒரு வருட காலம் நல்ல விஷயம், நல்ல விதமா தான் இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. தடை தாமதங்கள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. திருமண தடைகள், வீடு வாகனம் தடைகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கடன் வாங்கியாவது அந்த தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுவீங்க. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.